सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. ஸ்தோத்திரம் 10வது ஸ்லோகம். விவேகம் தெய்வதம் லேகே அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு ஏகம் தெய்வதம், ஒரே ஸ்வரூபம், ஏகமாக உள்ளவர் அப்படிங்கிற ஒரு அம்சத்தை வேதங்கள், உபனிஷத்துகள், பிராமணங்கள், இதிகாசங்கள், புராணங்கள், ஸ்மிருதிகள் இத்தனையும் சொல்லி இதில் இருக்கக்கூடியதான ஏகம் தெய்வம், ஒரே ஸ்வரூபம், சைதன்யாத்மகமான ஒரு ஸ்வரூபம். அந்த சைதன்யாத்மக ஸ்வரூபம் மகாவிஷ்ணுவாகவும் அவரே இப்படி கண்ணுக்கு எதிர்க்க காணக்கூடியதான பிரபுவாகவும் இருக்க. அப்படின்னு எந்த கிருஷ்ண பரமாத்மா அவங்களை அழிச்சுன்னு வந்தாரோ அவர் தான் அந்த ஸ்வரூபம். ஆனா அவர்னு சொல்றா அவருக்கு அம்மா அப்பான்னு சொல்லிட்டு இருக்கா, அவருக்கு குழந்தைகள் ஆத்துக்காரிகள்னு சொல்றேன், அவளுக்கு மித்ராள்னு சொல்லிட்டு இருக்கேன். மம பிராணாகி பாண்டவாகனு பிராணங்கள் போல என்ன பார்த்துட்டு இருக்கேன்னு அப்படின்னு அவரே சொல்லியிருக்கார். தர்மபுத்திரருக்கு ராஜ்யம் கொடுங்கோன்னு சொல்லி அவரே துரியோதனிட்ட ராயபாரம் போயிருக்கார். இப்படி இத்தனையும் இருக்கும் பொழுது ஒண்ணுன்னு இப்படி சொல்வள், கதையில ஒண்ணுன்னு தெரியலையே. அவர் அர்ஜுனனுக்கு தான் பார்த்த சாரதியாக சாரத்தியம் பண்ணிட்டு இருக்கார். யுத்தத்துல சேனையோர் உபயோர் மத்திய ரதம் ஸ்தாபயமேச்சுதான்னு அர்த்தம் சொன்னா அதை கேட்டுட்டு 2 சேனைகளுக்கு நடுவுல தேரை நிறுத்தி இருக்கார். தத்திர பசியான அர்ஜுன ஏவிருக்கார். இத்தனையும் பண்றவர் தானே வேறு மற்றவர்னு வித்தியாசம் இல்லாமல் பண்ணுவாரா? அப்ப கிமேகம் தெய்வதம் லோகேன்னு கேட்டா இவர் தான் ஒரு தெய்வம்னு சொல்றேட, அது எப்படி ஒரு சந்தேகம். இது சாதாரணமான வரக்கூடியதான சந்தேகம் தான். அதுக்கு சொல்றார், பவித்ராணாம் பவித்ரம் யோ மங்களானாஞ்ச மங்களம் தெய்வதம் தேவதானாஞ்ச பூதானாம் யோ வியப்பிதா அப்படின்னு அது சமாதானம். எப்படி இது சமாதானமாச்சு கொஞ்சம் பார்ப்போம். நீங்க எந்த ஒரு ஸ்வரூபம் கிருஷ்ணனை கரச்சரணாத்தியவயங்களோட வசுதேவருக்கும் தேவிக்கும் பிறந்த பிள்ளையாகவும் யசோதானந்தனாகவும் இத்தனை கௌரவ பாண்டவாளுக்கு நடுவுல காரியங்கள் பண்றவராகவும் இல்ல நீங்க பார்க்கல, அது அவருடைய ஒரு அம்சம், ஒரு பகுதி. ஆனா நிஜமான ஒரு ஸ்வரூபம்னா சாட்சாத் சைதன்ய ஸ்வரூபம். யார நினைச்ச மாத்திரத்தினால சகல மங்களங்களும் உண்டாகுமோ, யார் சகல பிரபஞ்சத்துக்கும் உபய காரணமாக இருக்கிறாரோ, ஒரு குடத்தை செய்யணுமே ஆனால் அந்த குடத்துக்கு உபாதான காரணம் வேண்டி இருக்கு, நிமித்த காரணம். உபாதான காரணம் என்று சொன்னால் மண்ணுல இருந்து குடம் வரா போல அதுக்கு பேசிக் ரா மெட்டீரியல். நிமித்த காரணம்னா அந்த ரா மெட்டீரியலை எப்படி மாத்துறாரோ அவர். இந்த உபாதான காரணம் நிமித்த காரணம் ரெண்டும் இவர் தான். எப்படி தெரியுது? சோகாமயதா அப்படின்னு பிளான் பண்ணினார் சார். ஒரு கொயவனானவன் ஒரு குடத்தை பண்றதுக்கு முன்னால அந்த குழந்தை எந்த ஷேப்ல இருக்கணும், எவ்வளவு பெருசா இருக்கணும், எந்த கலர்ல இருக்கணும், எந்த டிசைன்ல இருக்கணும், இவையெல்லாம் பார்த்து தானே பண்றார். ஸோ எத்தனை குடங்கள் பண்ணணும் இவையெல்லாம் பார்த்து அப்புறம் பண்றார். ஸோ இதுக்கு உன்னால பிளான் பண்ணி பண்றா போல பரமாத்மாவும் பிளான் பண்ணி பண்றார். ஸோ அயால் நிமித்த காரணம். பவஸ்யாம் பிரஜாயேயா, நானே அநேக பல விதமாக ஆவேன் அப்படின்னு அவரை சொல்லு. இப்ப நானே ஆவேன்னு சொன்னதுனால என்ன ஆகுது? உபாதான காரணமா இருக்கு. ஸோ பிரகிருதிஷ்ட பிரதிஜா திருஷ்டாந்தரா, அவரே பிரகிருதி, அவரே நிமித்தம் அப்படின்னு. உலகத்துல இருக்கிற சகல பதார்த்தங்களுக்கும் அவர் பிரகிருத்தின்னு சொன்னா அப்ப என்ன ஆயிடுது? அவர் ஒருத்தர் தான்.
தங்கத்துல இருந்து வரக்கூடியதான ஆபரணங்கள்லாம் எப்படி தங்கத்தை விட வேறானது இல்லையோ அதே போல இந்த பிரபஞ்சம் முழுக்க அவருடைய வேறானது இல்லை. அதோட மட்டும் இல்லை, இந்த பிரபஞ்சத்துல அந்த பரமாத்மாவோட நாமரூபங்கள் தான் ஜாஸ்தியா இருக்கு. நாமரூபங்கள்னு ஒரு ஷேப்பு, ஒரு ஃபார்ம், அதுக்கு வேண்டியதான ஒரு நேம். அதை தவிர அவர் ஒன்றும் புதுசா இல்லை. தங்கத்துக்கே வளைஞ்சு இருந்தா வளைங்கிற, தொங்கிட்டு இருந்தா செங்கிலிங்கிற, இல்லை தங்கம்தான். என்னன்னா இதுக்கு இப்படி ஒரு பேரை வச்சிருக்கு, அதுக்கு ஒரு ஆகாரம் வந்ததுனால பேரை வச்சிருக்கு. வசுதா இருக்கிறது தங்கம் தான். அதே மாதிரி இவர் இருக்கிறது ஒரே தெய்வம், இத்தனை விதமாக மாறி இருக்கார் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்துல ஸ்ரத்தையோட இருக்கணும். ஸ்ரத்த இருந்தால் தானா மனுஷாளுக்கு எல்லா தத்துவம் அப்படிங்கிறது கொண்டு வந்து முடிச்சார். அதஸ்ரத்தேயம் ஆத்ம ஜானம் அஸ்ரத்ததானா புருஷா கர்மஸ்யாஸ்ய பரந்தபா அப்ராப்யமாம் நிவர்த்தந்தே மிருத்யு சம்சார வர்த்மனி. ஸ்ரத்த இல்லாத மனுஷாள் தர்மஸ்ய பரந்தபா, இந்த உயர்ந்ததான இந்த தர்மத்தை விட்டுவிட்டு அப்ராப்யமாம் நிவர்த்தந்தே மிருத்யு சம்சார வர்த்மனி, என்ன அடையாமல் பிறவே இறப்பு பிறவே இறப்பு எனக்கூடியதான இந்த வழியிலேயே இருக்கா அப்படின்னு சொல்லி முடிச்சார். ஐதரேய கேசா. இது வரைக்கும் நாம பகவத்கீதை ஸ்மிருதி வழியில பார்த்தோம். இப்ப ஐதரேக பிராமணம்னு சொல்ற. வேதங்களானது மந்திர பிராமணம் உபயாத்மகமாக இருக்கு, மந்திரஸ்வரூபமா இருக்கு. அதுக்கு சம்ஹிதான்னு பேரு. பிராமண ஸ்வரூபமா இருக்கு. பிராமணம்னு அந்த சம்ஹிதைக்கு வியாக்கியானம். அந்த பிராமணம் மறுபடியும் மூணா பிரிஞ்சிருக்கு. பிராமணம் பிராபர், அதுக்கப்புறம் ஆரண்யகம், அதுக்கு பிறகு உபனிஷத்து. அதுல அந்த பிராமணத்துல கர்மாக்களை பத்தி சொல்லியிருக்கு, ஆரண்யகத்துல உபாசனங்களை பத்தி சொல்லியிருக்கு, கடைசியில ஆத்ம தத்துவ ஞானம் மட்டும் சொல்லியிருக்கு இது உபனிஷத்துக்கு. அப்படி இருக்கும் பொழுது பிராமணத்திலையும் இந்த விசேஷமாக பகவத் ஸ்மரணத்தை பத்தி சொல்லியிருக்குங்கிறார். ஐதரேயக ஏஷ பந்தா ஏதத் கர்மா ஏதத் பிரம்மா ஏதத் சத்யம் தஸ்மான் ந பிரமாத்யேத் தன்னாதீயாத் ந க்யன்யாயம் பூர்வே ஏ அத்யயம் ஸ்தே பரா பபூவோ அப்படின்னு. ஏஷ பந்தா, இதுதான் மார்க்கம். ஏதத் கர்மா, இதுதான் ஒரு மனுஷன் பண்ண வேண்டியதான ஒரு செயல். ஏதத் பிரம்மா, இதுதான் சுவாமி நிஜமான ஒரு ஸ்வரூபம், பிரம்மஸ்வரூபம். தத் சத்யம், இதுதான் சத்தியம், அழியாதது, மாறாதது, ஒரே மாதிரி இருக்கக்கூடியது. தஸ்மான் ந பிரமாத்யேத, அந்த ஆத்ம ஞானத்திலிருந்து ஒரு நாள் நழுவாதீங்கோ, ஏமாந்து போகாதீங்கோ. தன்னாதீயாது, இதை ஒரு நாளும் விடப்படாது. நத்யாயன், இதை அதிக்கிரமிக்காமல். பூர்வே யத்யாயம் ஸ்தே பரா பபூவோ, இதை விட்டவாழ்லாம் ஒரு காலத்துல என்ன பண்ணிட்டா பரா பபூவோ, இவ வாழ்க்கையில கெட்டு போயிருக்கா. ஸோ ஒரு நாளும் நமக்கு எல்லாமும் போகலாம், காசு போகலாம், மற்ற பதவிகள்லாம் போகலாம். ஆனா என்னென்ன, இந்த ஆத்ம ஞானோட நம்மளை விட்டு போகக்கூடாது. எஸ்யாம் குரு சரண பங்கஜம் ஏவ லப்யம், எப்பொழுதும் நமக்கு அது மட்டும் மறக்கப்படாது. அந்த பகவன் நாமா இருக்கு பதிலா அது எப்பொழுதும் காப்பாற்றும். ஏன்னா அந்த பகவன் நாமா வேதங்கள்ல சொல்லப்படும். வேதத்தை நம்பினோம் ஒரு நாளும் அழிய மாட்டான். அந்த வேதத்துக்கு அந்த கௌரவம் இருக்கு. ஆகையால் அதை நம்ம மறக்கப்படாது. ததுக்தம் ரிஷினா, இது பாருங்க, எதை சொன்னதை பிராமணம், அந்த பிராமணன் தன்னுடைய கிரந்தங்களுக்கு தானே வியாக்கியானம் பண்றது. பிரஜா ஹவைதிஸ்ர அத்தியாயமீயோ, 3 விதமான ஜனங்கள் இத விட்டு விட்டு ஞான ஞானத்துக்கு யோக்கியதையே இல்லாதவாளா போயிட்டான். பாருங்க யாரு, மற்றவர்கள். அந்யாக அர்க்கம் அபிதோ விவஸ்ரதே, அர்க்கம் அபிதா கர்மாக்கள்னாலையும், விவஸ்ரதே விவிஸ்ரதே அபிதா ஞானத்தினால். இதை விடாதவா என்ன பண்ணிருக்கா, கர்மாவை அடைஞ்சிருக்கா, ஞானத்தை அடைஞ்சிருக்கா. பிரஹத்வதஸ்தௌ புவனேஷ்வந்த பவமானோ ஹரிதா விவேதா. பிரஹத்வதஸ்தௌ
சில பேர் இந்த சகல புவனங்கள்லயே இந்த சூரியனை உபாசனை பண்ணிருக்காங்க, அந்த பவமான வாயு உபாசனை பண்ணியிருக்காங்க, ஹரித அவிவேச. அதே போலயே இந்த ஜகத்துல இருக்கக்கூடியதான வாயு எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கக்கூடியதான வாயு பகவானை உபாசனை பண்ணியிருக்காங்க. இதை விட்டு சூரியனாகவும் அக்னியாகவும் வாயுவாகவும் இருக்கிறது ஒரே பரமாத்மா தான். மேல போய் நாமாக்களை சொல்லும் பொழுது பார்க்க போறோம், மகாவிஷ்ணு தான் இப்படியா அந்த விதமா வியாபிச்சிருக்கார். அவருடைய விபூதினா மகிமை, ஒவ்வொருத்தரே இப்படி விதமா இருக்கார் அப்படின்னு சொல்ல போறார். அப்படியா இருக்கா பிரதாஹதிஸ்ரோ அத்தியாயமீயுருதி. அந்த வாக்கியத்துக்கு ஒவ்வொரு பதத்துக்கு வியாக்கியானம் பண்றது. 3 விதமான ஜனங்கள் ஏமாந்து போய்விட்டால் யாரு? யாவை தாயிமா பிரஜாதிஸ்ரோ அத்தியாயமீயோ. யார் இந்த 3 விதமான ஜனங்கள் ஏமாந்து போயிட்டா? அவளா இமானி வயாம்சி வங்காஹ வகதாஸ்ட இராபதாஹ. யாரு? வங்காஹ வயாம்சி வங்காஹ வகதாஸ்ட இராபதாஹ. அப்படி யார் சார் இவ? வங்காஹ. வங்கானா இது பெங்கால்ல இருக்கான்னு நினைக்கப்படாது, அந்த தேசம் இல்லை, இது இங்க வேதத்துல இருக்குது. வங்க பதம்னு என்னது? வனகா விருட்சா. அவரை மறந்தவா அடுத்த பிறவில என்ன ஆயிட்டான்னு மரங்களாக பிறந்திருக்கார். மரங்களாக இருக்கிறதுனால ரொம்ப சிரமப்பட்டிருக்கார். பகவான் நாமாவை மறந்ததுனால ஏற்பட்டதான ஒரு தோஷம் மரங்களா போயிட்டால் வங்காஹா வனகாஹா விருட்சாஹா வகதாஹா. வகதிகள்ல என்ன? ஓஷதயா, கொடிகள். ஓஷதிகளாயிட்ட இரபாதாஹா உரப்பாதாஹா சர்பாதயா, மார்பே பாதங்களாக கொண்டவர்கள். யாரு? பாம்பு முதலிய பாம்பு. அதனால தானே நடக்கிறது. அதனால என்னென்ன இந்த 3 பிராணிகளும் ஆத்ம ஜானத்துக்கு யோகியதை இல்லாதவளா போயிட்டாலாம் பகவான் நாம மறந்ததுனால. ததாச்சா இதுதான் ஈஷாவாஸ்யத்துல இதே அம்சத்தை சொல்றது. அவித்வன்னிந்தார் சோபந்திர அசுரிய நாமதே லோக அந்தேன தமசாவிரதா தாம்ஸ்தே பிரேத்யாபிகச்சந்தி ஏகேத ஆத்மஹனோஜனாஹ. முதல் மந்திரத்தினால ஈஷா வாஸ்யமிதம் சர்வம் யத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத் தேன த்யக்தேன புஞ்சீதாஹ மாத்ருதக்கஸ்ய சித்தனம் அப்படின்னு ஆத்ம ஞானிக்கு எதை பார்த்தாலும் ஆத்மாவாக நினைங்கோ. ஆத்மாவினால உலகத்தில் இருக்கிற பொருட்களை மறைத்து வையுங்கள், போற்று வையுங்கள். எதை பார்த்தாலும் இது ஆத்மா ஆத்மா என்று கருதுங்கள் அப்படின்னு சொல்லி. அதோட இல்ல பணம் உங்களதாகட்டும் யாரதாகட்டும் அதுல அபிமானம் கொள்ள வேண்டாம், இது எனக்கே வேணுங்கிற எண்ணம் வேண்டாம் அப்படி. இத பண்ண முடியாதவாளுக்கு ட்ரை பண்ணி பார்க்கறாத சில பேருக்கு அபிமானம் போக மாட்டேங்கிறது. என்ன பண்றது? அவளுக்கு குர்வன் நேவே கர்மாணி ஜிஜீவிஷேச்சதகம் சமாஹ ஏவம் த்வயி நான்யதே தோஸ்தி ந கர்ம லிப்யதே நரே. குர்வன் நேவே கர்மாணி, இந்த உலகத்துல அவளுக்கு கொடுத்ததான கர்மாக்களை வேத விகிதமான கர்மியங்களை ஈஸ்வரார்ப்பண புத்தியாக பண்ணுங்கோ. பலத்தை எதிர்பாராமல் வந்தா வரட்டும், இல்லைன்னா இல்ல, அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். ஈஸ்வரார்ப்பண புத்தியா பண்ணிட்டே இருங்கோ. இப்படி இருந்தேனால் 100 வருஷம் வாழ்ந்தாலும் உங்களுக்கு கர்மாவானது ஒட்டாது, சேமமா இருப்பேள் அப்படின்னு 2வது மந்திரம் சொல்றது. நான் அப்படியும் பண்ண மாட்டேன் இப்படியும் பண்ண மாட்டேன், என்னால அது முடியல, இது இஷ்டம் இல்லை, என்ன பண்ண போறேன், அது பண்ண முடியல, இது பண்றதுக்கு இஷ்டம் இல்லை, ஏன்னா மனசுல ராகத்வேஷாதிகள் இருக்கு, அது வேணும் இது வேணும்னு நினைக்கிறேன். என்ன பண்றது? அசூரிய அநாமதே லோக அந்தேன தமசாவிரதா. இப்படிப்பட்டவள் பிறந்து இறந்து மறுபடியும் காருட்டான நரக லோகங்களுக்கு செல்கிறார்கள். தாம்ஸ்தே பிரேத்யாபிகச்சந்தி ஏகேச்ச ஆத்மஹனோஜனாஹ. இவள்லாம் ஆத்மஹத்திய பண்ணிக்கிறவாள். ஏன்னா இருக்கிற ஆத்மாவை மறைக்கும்படி பண்ணினா ஆத்மஹத்திய மாதிரி தானே, ஆயால் இப்படிப்பட்டவா போறா அப்படின்னு சொல்லு. அதோட மட்டுமல்ல தைத்தரிகது அசன்னேவத பவதி அசத் பிரம்மேதி வேத சேத் அஸ்தி பிரம்மேதி சேத் வேத அசந்தமேனம் ததோரிதி அப்படின்னு. அசன்னேவத பவதி அசத் பிரம்மேதி வேத சேத். பிரம்மே அசத்துன்னு யார் சொல்றானோ அவன் தானே அசத் ஆயிட்டான்.
ஏன் தெரியுமோ, நான் உள்ள இருக்கிற அந்த பிரம்மன் தான் உங்களுக்கு கண்ணு காது மூக்க நாக்க எல்லாவற்றையும் சகாயம் பண்ணி கொண்டிருக்கு. அவர் இல்லை உங்களால பிரம்மம் இல்லைன்னு பேசவே முடியாது. தேர் இஸ் நோ கார்டன். இப்ப சமத்துல எழுதுனானே, அந்த எழுதுறதுக்கு சக்தி அவர் தான் கொடுத்துட்டு இருக்காரு. ஏன்னா இவன் மனசுல அந்த சம்ஸ்காரம் இருக்கு, அதனால அவன் அப்படி எழுதிட்டு இருக்கான். ஆனா அவர் ஹெல்ப் பண்றதை பண்றதுதான், அதை பத்தி வித்தியாசம் இல்லை. ஆத்துல நெருப்பு இருக்கு சார், ஸ்டவ் இருக்கு சார், நீங்க காபியும் சேர்த்துதான் பாலையும் காய்ச்சிக்கலாம், வேற ஏதாவது பொருளையும் காய்க்கலாம், அது சரி இது பண்ணலாம், தயார் பண்ணலாம். அதனால நெருப்பு எல்லாருக்கும் ஒன்னா தானே பண்றத. அதே விதமாக எப்படி உபயோகப்படுத்துறோ அப்படித்தானே தவிர வேற ஒன்றும் இல்லை. உங்க ஆத்மா எல்லாத்துக்கும் சகாயம் பண்ணி கொண்டிருக்கு. ஆனா நல்ல வழியில போறதோ கெட்ட வழியில போறதோ அவருடைய பிராச்சீன சம்ஸ்காரம், போன ஜென்மாவில் பண்ணின சம்ஸ்காரம். சார் போன ஜென்மாவில் எப்படி சார் பண்ணதுன்னா, அதுக்கு முன் ஜென்மாவில் பண்ண முதல் ஜென்மாவில் எப்படி சார் பண்ணினான்? அப்ப எல்லாரும் ஈக்குவலா தானே இருக்கணும். இந்த முதலுங்கிறதே கிடையாதுப்பா, அது பார்த்து போயிட்டே இருக்கு. ஆனா விவகாரம் என்னடா, லோகவத்து லீலா கைவல்யம், இந்த உலகமெல்லாம் அனாதியா இருக்கு, பிரபஞ்சங்கள் திருப்தி அனாதி. அனாதின்னு முடியாதோ சார். விஷ்ணுதாஸ் நாம் படிச்சேன்னா ஆத்ம ஜானம் வந்ததுன்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு பிரம்ம ஜானம் தானா வந்துடும். அது இதெல்லாம் ஒடி போயிடும். இதுக்கு முடிவு முதல் இல்லையே தவிர கடைசி உண்டு அப்படின்னு சமாதானம் அப்படின்னு சொல்லி இது தைத்தரீயகே. இதே விதமாகவே மகாபாரதத்துல சகுந்தலோபாக்கியானத்தை ஒரு ஸ்லோகம், ஏன்யதா அசந்தமாத்மானம் அந்யதா பிரதிபத்யதே கிம் தேன நகிருதம் பாபம் சோரேண ஆத்மாபஹாரிணா அப்படின்னு மகாபாரதத்துல சகுந்தலோபாக்கியானத்து. ஏ அந்யதா அசந்தமாத்மானம், ஆத்மா வேற விதமா இருந்தால் நீங்க வேற விதமா நினைச்சலையானால் அந்யதா பிரதிபத்யதே, அப்படிப்பட்ட அவனால கிந்தே நகிருதம் பாபம், அவனால எந்த பாபம் பண்ணல சார். சோரேண ஆத்மாபஹாரிணா, தன்னுடைய மனசே ஆத்மாவையே தான் திருடான்னு என்ன அர்த்தம்? ஆத்மா எப்படி இருக்கு? நித்திய சுத்த புத்த முக்த ஸ்வபாவமாக இருக்கு, ஆனந்த வடிவமாக இருக்கு. நீங்க தூங்கும் பொழுது அந்த ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டே இருக்கு. சரீரத்துல வியாதியோ மனசுல ஆதியோ கவலைகளோ எது இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் மறந்து தூங்குறீர்கள் அல்லவா? அந்த தூங்கும் பொழுது உங்களுக்கு வெறும் மனதில ஒண்ணும் இல்லைன்னா தெரியணும். நிஜமாகவே இங்க ஒண்ணும் இல்லை, எல்லாம் போயிடுதுன்னா ஒண்ணும் இல்லைன்னு சொல்லணும். நீங்க ஆனதை என்ன சொல்ல, நிம்மதியா தூங்கினேன் சார், சந்தோஷமா இருக்கு சார், ஐ எம் ஃப்ரீ அப்படிங்கிறது. அந்த ஒரு ஆனந்தம் எங்க இருந்து வந்தது? ஆனந்தம் பிரம்மணோ ரூபம் அப்படின்னு, ஆனந்தம் பிரம்மத்தினுடைய ஸ்வரூபம். அதனால்தான் முடிச்சுட்டா ஆனந்தமா தூங்கினேன் சார்ங்கிறேன். யாரையாவது பாருங்க, சுகமாமஸ்வாசம், சுகமாக தூங்கினேன் அப்படின்னு சொல்றாரு. தூக்கம் வராம இருந்து அப்பா தூங்கினேன், ஆப்பாடா நல்லா தூக்கம் சார், உடம்பு லைட் ஆயிடுச்சு சார் அப்படின்னு. இது முன்னால வெயிட்டாவா இருந்தது, இப்ப வெயிட் இல்லாம போயிடுதா, என்னவா சொல்றான் அப்படி. அதனால அந்த தூக்கத்தினுடைய ஆனந்தம் இருக்கு, அது தனி ஆனந்தம். அது காரணம் என்ன? தூக்கத்துல ஆனந்தம் இல்ல, தூக்கத்துல அந்த பரம்பொருளோட நீங்க ஒன்னா இருந்து நிஜமான ஒரு சொல்லுவோம். சதா சோமியதா சம்பன்னோ பவதி அப்படின்னு இருக்கு. அதை மறந்தலையா கிந்தே நகிருதம் பாபம் சோரேண ஆத்மாபஹாரிணா இத்தலமதி பிரசங்கேனா இதுவரைக்கும் கிமேகம் தெய்வதம் லோகே அப்படிங்கறத வியாக்கியானம் பண்ணிட்டார். இனிமேல சஹஸ்ரநாம ஜபஸ்ய அனுரூபம் மானச ஸ்நானமுச்சதே. இங்க சஹஸ்ரநாம ஜபம்னு ஒண்ணு, இதுக்கு மேல மானச ஸ்நானம்னு ஒண்ணு. நம்ம கங்கையில போய் ஸ்நானம் பண்றோம், காவேரியில ஸ்நானம் பண்றோம். ஆச்சு இப்ப கும்பமேளா நடக்கிறது ஹரித்வார்ல, அங்க போய் ஸ்நானம் பண்ணணும்னு நினைக்கிறோம். அதெல்லாம் என்ன பண்றது? மனுஷியாளுக்கு சரீரத்தில் இருக்கக்கூடியதான ஒரு தோஷங்களையும் மனசுல இருக்கிற தோஷங்களையும் போக்க. ஆனா அந்த மானச ஸ்நானத்துக்காக இவ்வளவு தூரம் போக வேண்டாம், ஆத்துல உட்கார்ந்து படிச்சாலே போதும். இங்க போகப்படாதுன்னு சொல்லல, போக முடிஞ்சவா போங்க. ஆனா மானச ஸ்நான பலம் இங்க கிடைக்கிறது சஹஸ்ரநாம ஜபத்துக்கு. சஹஸ்ரநாம ஜபஸ்ய அனுரூபம் மானச ஸ்நானமுச்சதே யஸ்மின் தேவாஸ்த வேதாஸ்த பவித்ரம் கிருஷ்ணமேகதாம் व्रजेत् तन्मानसं தீர்த்தம் யத்ன ஸ்நாத்வோமிருதோ பவேத். யஸ்மின் என்ற விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல தேவாஸ்த வேதாஸ்த, தேவதைகள் என்ன வேதங்கள் என்ன, பவித்ரம் கிருஷ்ணமேகதாம் பரம பவித்திரமாகவும்
முழுமையான ஒரு ஐக்கியத்தையும் அடைகிறார்கள். விரஜேந்தன் மானசம் தீர்த்தம், சுவாமி மானச தீர்த்தம். இதுல என்ன விசேஷம்? ஸ்நாத்வா பவேத். அத்திர ஸ்நாத்வா ஸ்நானம் பண்ணி அமிர்தோ பவேத், அமிர்தத்துவம் மோட்சத்தை அடையலாம். ஞானக்ரதே தியான ஜலே ராகத்வேஷமலாபஹே யஸ்நாதி மானசே தீர்த்தே தயாதி பரமாம் கதிம். ஞானக்ரதே இது எப்படி இருக்கு தெரியுமோ? இது சாஸ்நாமங்கிறது ஞானம் எனக்குடையதான ஒரு குளம். அது என்ன? தியான ஜலே. குளத்துல ஜலம் இருக்கணுமா இல்லையா? என்ன ஜலம்? ஞானம்ங்கிற ஜலம். அப்படின்னா தியானம், அந்த தியானத்துல நீங்க குளத்துல நீங்க இறங்கணும். இறங்கினா என்ன வருது? தியானம் பண்ணினேன்னா உங்களுக்கு என்ன வருது? ஞானம் வருது. தியான கிரதே ஞான ஜலே ராகத்வேஷமலாபஹே. ராகத்வேஷங்கள் எனக்கூடியதான அழுக்கை நீக்கிறது. குளத்துல ஸ்நானம் பண்ணினா உடம்புல இருக்க அழுக்க போறது. அதே போலயே இங்க என்ன ஆகுது? இந்த உடம்புல இருக்கக்கூடியதான அழுக்க நீக்கிறது. ராகத்வேஷாதிகள் அழுக்க நீக்கிறது. யஸ்நாதிமானசே தீர்த்தே. யார் இந்த மானசம் எனக்கூடியதான தீர்த்தத்துல ஸ்நானம் பண்றானோ சயாதி பரமாம் கதிம் அப்படின்னு உயர்ந்ததான ஒரு கதியை அடைகிறான். நாங்க கங்கையிலேயே ஸ்நானம் பண்றோம்னு அர்த்தம். விஷ்ணுதாசனம் படிக்கிறத விட கங்கைக்கே போயிடுறேன்ட்ட. நான் காசியிலேயே இருக்கேன், அங்கேயே ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கேன், அது போருமே, விஷ்ணுதாசனம் வேண்டாமேன்னு அவர் சொல்றார். சரஸ்வதி ரஜோ ரூபா தமோ ரூபா கலிந்தஜா சத்வரூபா ச கங்கா ச நயாந்தி பிரம்ம நிர்குணம். திரிபதகா அப்படின்னு 3 நதிகள் ஒன்னா சேர்ந்தது. அது பிரயாக கஷேத்திரம். 3ம் கலந்து இருக்கு. அந்த 3ல என்ன இருக்கு? சரஸ்வதி ரஜோ ரூபா, ரஜோகுணத்தோட சேர்ந்தது சரஸ்வதி நதி. தமோ ரூபா கலிந்தஜா, தமோ ரூபா யமுனா நதி, அது காளிந்தி கலிந்தஜா அங்கே வருது. சத்வரூபா ச கங்கா, சத்வஸ்வரூபமா சத்வகுணத்தோட கூடியிருந்து கங்கா நதி நல்லா இருக்கு. ஆனா இந்த 3லயும் திரிகுணங்களோட இருக்கிறது குணாதீதனாலேயே சார். நமக்கு குணங்களுக்கு அப்பாற்பட்டதுன்னா ஆகணும், நிர்குணமான ஒரு ஸ்வரூபம்னா ஆகணும். அந்த ஸ்வரூபமான நயாந்தி பிரம்ம நிர்குணம். அதனால கங்கை நதியில ஸ்நானம் பண்றது ரொம்ப வசதி. கங்கையை நினைக்கிறது வசதி. ஆனா அது வெறும் கங்கையா தான் இருக்கு, ஞான கங்கையா இல்லை. அது புண்ணிய லோகங்களை கொடுக்கும், ஆனா மறுபிறவி இல்லாதான நிலையை கொடுக்காது. அதுக்கு சஹஸ்ரநாம ஜபத்திலிருந்து ஆரம்பிச்சு ஞானம் வரணும். அது ஆத்மா நதி சம்யமதோய பூர்ண சத்யக்ரதாசீல தடாதயோர்மிஹி தத்ராவகாஹம் குரு பண்டு புத்ர நவாரிணா சுஷ்யதி கந்தராத்மா. ஆத்மா நதி, ஆத்மாங்கிறது ஒரு நதி. சம்யமதோய பூர்ணா, அந்த நதியில ஜலம் எப்படி இருக்குன்னு இந்திரிய நிகிரகங்கள் புலநடக்கிறது. அந்த புலநடக்குதல் எனக்கு கூடுகிதான் அந்த ஜலம் இருக்கு. சத்யக்ரதா, அதுல சத்தியத்தோட கூடியிருக்கு. சீல தட்டா, அதுக்கு 2 பக்கத்துலயும் கரை இருக்கோ இல்லையோ அந்த நதிக்கு, ஆத்மா நதிக்கு. அது என்னது? சீல தட்டா கேரக்டர். ரொம்ப படிச்சிருப்பா, கேரக்டர் நல்லா இருக்கு. அதே போல பெரிய பொசிஷன்ல இருப்பா, வேற ஏதோ கழிவுபடுவோம். சாதாரணமா இருப்பா, நல்ல கேரக்டரா இருப்பா. அது ரொம்ப முக்கியம். சீலம்ங்கிறது இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப முக்கியம். சீலதடா தயோர்மிஹி, அதுல அந்த நதிகள அலைகள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அது என்னது? தயா, பூத தயா. நம்ம எல்லோருக்கும் ஏதோ ஒரு சகாயம் பண்ணணும். எப்படிப்பட்டவனா இருந்தாலும் உலகத்துல எல்லோரும் ஒரு மாதிரி இருக்க மாட்டான். சில பேர் நல்லவாளா இருப்பா, சில பேர் நமக்கு ஏதாவது லாபம் வந்தாதான் போய் சேருவா, சில பேர் பொழுதுபோக்காக நம்ம கிட்ட வருவா, சில பேர் ஏதோ பண்ணிட்டு இருப்பா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. லோகத்துல எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கா? நம்ம கையில 5 விரலும் ஒரு மாதிரி இருக்கா? இல்ல. அதே விதமாகத்தான் மனுஷியால் எப்படி இருந்தாலும் அவளுக்கு என்ன முடியுமோ அந்த சகாயம் பண்ணி நீங்க தனியா இருக்கோ. நீங்க அதுல ஈழ்ச்சிச்சுன்னா அது மாதிரி ஆயிடக்கூடாது. உங்களால என்ன ஒரு சகாயம் பண்ணுமோ அந்த சகாயம் பண்ண தனிச்சு நிற்கணும். தயோர்மிஹி, தய இருக்கணும். அதுக்கப்புறம் தத்ராவகாஹம் குரு பண்டு புத்ரா, ஏ தர்மராஜா தத்ராவகாஹம், இந்த ஆத்ம நதியில இறங்குங்க. ஆத்ம நதியில இறங்குறதுன்னா வேதாந்தத்தை கேளுங்க. தத்ராவகாஹம் குரு பாண்டவா குரு பாண்டு புத்ரா
நவாரிணா சுத்தியதிகந்தராத்மா. வாரிணா ஜலத்தினால ஸ்தூல சரீரம் இதுதான் சுத்தமாகிறது. உடம்புல மேலப்பட்ட தூசி அழுக்கு அது போறது சார். உள்ள இருக்கிற அந்தராத்மா சுத்தமாகுமா? அந்தராத்மா தான் ராகம், துவேஷம், கவலை, சோகம் எத்தனை சேர்த்து வச்சு வசுதா அங்க இல்லாத போல இந்த மனசுல அத்தனையும் சேர்த்து அந்த அந்தராத்மாவோட அத்தியாசம் பண்ணியிருக்கோமே. அது எப்ப போகும்? இப்படிதான் போகும். ஞானத்தினால்தான் போகும். சாஸ்திரம் படிக்கிறதுனால தான் கொஞ்சம் கொஞ்சமா போகும். தத்ர அவகாஹம் குரு பாண்டு புத்ர நவாரிணா சுத்தியதந்தராத்மா இதிக மகாபாரதே. இப்படி சாஸ்திரநாம ஜபத்துக்கு பலன் சொல்லிட்டு இருக்காரு. மானசம் ஸ்நானம் விஷ்ணு சிந்தனம் அப்படின்னு மகாவிஷ்ணு சிந்தனம் இருக்கே, இதான் மானச ஸ்நானம்னு ஸ்ருதியில சொல்லு. இதை விட ஜப்பேன இவது சம்சித்யே பிராமணோ நாத்திர சம்சய குறியாதன்யன்னவா குறியாத் மைத்ரோ பிராமண உச்சதே. இது மானவம் வச்சனம். என்னால ஹோமம் பண்ண முடியலையே, என்னால மார்ஜனம் பண்ண முடியலையே, என்னால யஜ்ஞயாகாதிகள் பண்ண முடியலையே, என்னால பிராமண போஜனம் பண்ண முடியலையே, என்னால மற்றவைகள்லாம் சுச்சியாக இந்த காலத்துல பண்ண முடியலையே. சில பேர் எவ்வளவு கஷ்டப்படுறது. கர்மாவை பண்றதுக்கு சாக்கு, பண்ணாம இருக்கிறதுக்கு சாக்கு சொல்றாங்க. சுத்தமான மடிஜலம் எங்கே சார் இருக்கு? டேங்க்ல இருந்தா வருது சார். அது எல்லாரும் தொடறான் சார். நான் எப்படி சார் பண்றது? ஏன் பண்றது நிறுத்திவிட்டேன். ஏன்டா சார்தான் பண்றது தெரியலன்னா மடிஜலம் கிடைக்கல விட்டேன்ட்டான். என்னத்தை பண்றது? சாக்க எண்ணிக்கையும் இருக்கு. எண்ணிக்கையில பழைய நாள்ல நதியில இருந்து வந்த அந்த நதியில இருந்து வரக்கூடியதான ஜலத்தை அதை எல்லாரும் தான் ஸ்நானம் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஓட்ட ஜலத்துக்கு ஸ்நானம் தப்பு இல்லைங்கிறான். ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு இருப்பார். ஆனா விவகாரம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நம்மளால எந்த அளவுக்கு இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணி கொண்டே இருக்கணும். கர்மாக்களை விடப்படாது. கர்மாக்களை ஆச்சார பிரபவோ தர்மோ தர்மஸ்ய பிரபு ரச்சுதா அப்படின்னு மேல போய் பார்க்க. ஆச்சாரம், சீலம், கர்மாக்கள் இவைகள்லாம் விடப்படாது. அதை விட்டுப்படுறா. அதனால அதை பண்ண முடியல. அப்ப என்னதான் சார் பண்றதுன்னு மீதி எது உங்களால பண்ண முடியாத போனாலும் ஜபத்தை விடாது. ஜபம் எல்லாத்துக்கும் ஈடு கொடுக்கும். ஜப்யேன இவது சம்சித்யே ஜப்யேன ஏவ. ஜபம் பண்ணிட்டே இருந்தாலே போரும். அதனால்தான் நமக்கு அது பண்ண முடியல, இதை பண்ண முடியல. சந்தியாவந்தம் தான் அர்த்தத்தை பண்ணிவிட்டு ஜபம் பண்ணுவோம். இது அகவர்ஷண சூக்தங்கள் அவைகள்லாம் இருக்கு. அதை பண்ணணும், பண்ணிதான் ஆகணும். ரெண்டுகள் சொல்லியிருக்கா, அதுல டவுட் இல்லை. இருந்தாலும் என்னால பண்ண முடியல, எனக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்ப அப்படின்னா ஜபமாவது பண்ணுங்க. ஜபமா எப்படிதானா ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் உபஸ்தானம், பகவான தியானம் பண்றது. ஆகையால் அந்த ஜபமானது ரொம்ப விசேஷம்னு சொல்ற. ஜப்யேன இவது சம்சித்யே, ஜபத்தினாலேயே சித்தி அடையலாம். பிராமணோ நாத்திர சம்சய. இங்க சந்தேகமே கிடையாது. பிராமணன் சொன்ன ஸ்திரீகள் இல்லையா சார்? எல்லாரும் பிரம்ம தியானம் பண்றவாள் எல்லோருக்கும் அந்த நிலை உண்டு. ஆகையால் நாத்திர சம்சய, இதுல டவுட் இல்லைன்ட்டு மனு சொல்றார். அப்ப ஜபம் பண்ணிட்டே இருக்க போறோம். அப்ப 24 மணி நேரம் ஜபம் பண்ணிட்டே இருக்கோம். எப்பப்ப தோன்றதோ அப்பப்ப பண்ணுங்க. பிராமணோ நாத்திர சம்சய குறியாதன் என்னவா குறியாத். மற்றவைகளை நீங்க பண்றீங்களோ பண்ணலையோ எனக்கு தெரியாது. இது மட்டும் விடப்படாது. இது பண்ணினதுனாலே ஒரு மனுஷன் க்ஷேமத்தை அடையணும். மைத்ரோ பிராமண உச்சதே அப்படின்னு இந்த ஜபத்துக்கு ரொம்ப விசேஷம் அப்படின்னு எல்லோருக்கும் மித்திரனா இருக்கக்கூடியதான பிராமணமானது சொல்றது. அந்த வேதத்தில் இருக்கக்கூடியதான பிராமணம் என்ன சொல்றது? ஜபம் பண்ணிட்டே இருக்கும், க்ஷேமத்தை அடைவள். மற்றது அதை நான் பண்ண முடியலையே, இதை நான் பண்ண முடியலையே. எத்தனை பேர் கஷ்டப்படுறது. அவளுக்கு பண்ணணும்னு எண்ணம் இருக்குது, பண்ண முடியல சந்தர்ப்பங்கள். ஆனா ஜபம்னு ஆரம்பிச்சு விட்டாளே, ஏன்னா இதெல்லாம் தானா ஓடி வரும். அவ்வளவு தூரம் வேணாலும் அவளை ஜபம் பண்ணும். அப்படி ஜபஸ்து சர்வ தர்மேப்ய பரமோ தர்ம உச்சதே அஹிம்சய பூதானாம் ஜபயஜ்ஞ பிரவர்த்ததே. ஜபஸ்து சர்வ தர்மேப்ய, எல்லா தர்மங்களை விட தியானம் பண்றது, ஹோமம் பண்றது, யாகம் பண்றது, 4 பேருக்கு சகாயம் பண்றது, சோசியல் சர்வீஸ், அது எவ்வளவு பெரிய தர்மம் தெரியுமா? எல்லாம் இருக்கு. ஆனா எல்லா தர்மத்தை விட பரமோ தர்ம உச்சதே. இந்த ஜபமானது பரமோ தர்மா, மிக உயர்ந்ததான ஒரு தர்மம். சாதாரணமாக ஒரு போர் பீப்புளுக்காக ஹாஸ்பிட்டல் கட்டுறா, அவளுக்கு மருந்து கொடுக்குறா, அதே போல அவளுக்கு ஆகாரம் கொடுக்குறா, அவளுக்கு வஸ்திரங்கள் கொடுக்குறா, எத்தனையோ பண்ணிட்டு இருக்கா. அதெல்லாம் உயர்ந்ததான தர்மங்கள் தான். அது இல்லைன்னு சொல்ல. கோயில் கட்டுறா, குளம் கட்டுறா, குளத்தை வெட்டுறா, நதிகள்லாம் விட்டுறா, கோபுரம் கட்டுறா.
கோபுரத்தை பார்த்த மாத்திரத்தினாலே உங்களுக்கு பாபம் போறது. பகவான் நாமாவை எழுதி வைக்கிறான், அது என்னதுன்னு படிக்கிறான், அதனால ஒரு புண்ணியம். இப்படி எவ்வளவோ புண்ணியங்கள் கர்மாக்கள் இருக்கு. ஆனா எல்லாத்த விட புண்ணியமான கர்மா எது தெரியுமோ, நீங்க பண்ற ஜபம். ஜபஸ்து சர்வ தர்மேத்யா பரமோ தர்ம உச்சதே அஹிம்சய பூதானாம் ஜபயஜ்ஞ பிரவர்த்ததே. ஏன்னா மற்ற தர்மங்களுக்கு ஹிம்சை இருக்கு. ஜனங்களை 4 பேரை நாடணும், அவளை தொந்தரவு பண்ணணும், அது பண்ணுங்க இது பண்ணுங்கன்னு சொல்லணும். இது ஒண்ணும் கிடையாது. ஒரு மூலையில உட்காந்து ஜபம் பண்ணுங்கிறது. நம்ம முன்னோர்கள் இப்படி பண்ணி அவ எப்பவுமே ஜபம் பண்ணிட்டு இருந்த. ஒரு 60 வயசு ஆயிடுச்சுன்னா இனிமேல இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி ஜபத்துக்கே போயிருந்தேன். ரகுவம்சத்துல ராஜாக்களை சொல்லும் பொழுது அவளை சொல்லும் பொழுது சைசவே அபியஸ்த வித்யானாம், சைசவம் சின்ன குழந்தைகளா இருக்கிறோம் 16 வயசு வரைக்கும் அபியஸ்த வித்யானாம், படிப்பை தவிர அவரை வழி கிடையாது. எவ்வனே விஷயினாம், அதுக்கப்புறம் விஷயங்கள் லோகங்களை அனுபவிக்கிறது, காப்பகா சம்பாதிக்கிறது, குழந்தைகள்லாம் சரியான வழியில் நிற்க வைக்கிறது, இதெல்லாம் பண்ண. வார்த்தகே முனிவிரத்தேனாம், வார்த்தக்கியம் வந்துருதுன்னா முனிவிரத்தேனாம் மௌனமா இருந்து ஜபம் பண்றது. இந்த மௌனம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அனாவசியமான வார்த்தை ஒரு வார்த்தை பேசப்படாது. இதை நம்ம நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா அந்த சமயத்துல உங்களுக்கு பெரிய நஷ்டம் வருது. என்ன நஷ்டம்? ஜபம் பண்ணக்கூடியதான வாய்ப்பு குறையிறது. டெலிபோன் எடுத்தா 1 மணி நேரம் பேசப்படாது. 1 செகண்ட் பேசிவிட்டு அவ என்ன வேணுமோ சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஜபம் பண்ணணும். நீங்க சொல்லக்கூடியதான செலவு பண்ணக்கூடியதான ஒவ்வொரு நிமிஷமும் பக்கத்துல இருக்கிறவங்களோட பாலிடிக்ஸ் பேசுறேன், மற்றவர்களோட உபயோகம் இல்லாம எக்கனாமிக்ஸை பத்தி பேசிட்டு இருக்கு. ராஜ்யாங்க தந்திரம் உங்களுக்கு இருக்கு. அவனுக்கே தெரியாமலே திண்டாடுறான். என்ன சார் ரிஃபார்ம்ஸுங்கிறான், பேங்கிங் ரிஃபார்ம்ஸ்ங்கிறான், எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸுங்கிறான், ஏதோ சொல்லிட்டு இருக்கான். அவனுக்கே புரியல எந்த வழியில போனா நல்லதுங்கிறான். உலகம் முழுக்க ரிசர்ச்சுங்கிறான், ஆனா நம்ம கண்ட்ரியில் மட்டும் நன்னா இருக்குங்கிறான். வேணா புத்திசாலித்தனமா வந்ததா இல்ல ஈஸ்வரா இருக்கிறமா தெரியல. பை சான்ஸ் தான் நன்னா இருக்கணும்னு தெரியல. ஏன்னா இவாளும் வேணும்னு பண்ணல, ஏதோ பண்ணினா அது சரியா போயிடுது. ஆனா விவகாரம் என்ன, இவைகளை பத்தி பேசிக்கல. பேசுறவ அதுக்குன்னு இருக்கிறவ அவ பேசிக்கிட்டான். நம்ம என்ன பண்ணணும்? ஜபம் பண்ணணும். வேற விஷயம் எது நீங்க பேசினாலும் உங்க ஜபத்துக்கு அந்த டைம் குறையிறதுங்கிற எண்ணத்துல இருந்தோம். அதான் சொல்றது. என்ன சொல்றது? பரமோ தர்ம உச்சதே அஹிம்சய பூதானாம் ஜபயஜ்ஞ பிரவர்த்ததே. இதுக்கு என்ன பேரு? ஜபயஜ்ஞம். இதான் யஜ்ஞம். புருஷால் பண்ணலாம், ஸ்திரீகள் பண்ணலாம், குழந்தைகள் பண்ணலாம், வயசானவள் பண்ணலாம். வார்த்தகே முனிவிரத்தேனா. இந்த ஜபயஜ்ஞத்தினுடைய பராகாஷ்டை என்ன தெரியுமோன்னா, சரீரம் மறந்து மனசு மறந்து சமாதி கிடைச்சு உங்களுக்கு ஞானம் வருது இந்த ஜென்மாவளி. ஆகையால் இதுக்கு யஜ்ஞம்னு பேரு. ஜபயஜ்ஞ பிரவர்த்ததே இது யஜ்ஞானாம் ஜபயஜ்ஞோஸ்மி இது ஸ்ரீ கீதாசு. பதில பகவத்கீதையில பகவானை என்னென்ன வழியில எப்படி இருக்கு கேட்டு கேட்டு பாவேஷு ஜோதி புருஷோத்தமா, உங்களை என்னென்ன நிலையில எதுல எப்படி எப்படி உங்களை பார்க்கணும் எப்படின்னு கேட்ட கேள்விக்கு ஜபங்கள்ல ஜபயஜ்ஞமாக நான் இருக்கேன். யஜ்ஞங்களுக்குள்ள எத்தனையோ யஜ்ஞங்கள் இருக்கு சார். அக்னிஹோத்திரம் அப்படின்னு ஆரம்பிச்சு வாஜபேயம் இது வரைக்கும் யஜ்ஞங்கள் இருக்கு, அஸ்வமேதாந்த யஜ்ஞங்கள் இருக்கு. ஆனா எல்லா யஜ்ஞங்களோட எல்லோரும் பண்ணக்கூடியதான சாதாரண யஜ்ஞம் ஜபயஜ்ஞம். அது தெரியலையே நமக்கு. எத்தனை பேர் கோட்டை விடுற ஏதோ ஒரு மந்திரம், காயத்ரி மந்திரம், காயத்ரியா பரவ மந்திரம், அந்த காயத்ரி மந்திரமும் ராமநாமாவோ தாரக நாமான்னு பேர். ராமநாமா ஏதோ ஒரு அம்பாள் மந்திரமோ சுப்பிரமணிய மந்திரமோ சரவண பகவான் அழகான மந்திரம். ஏதோ ஒரு மந்திரத்தை எடுத்து ஜென்மா முழுக்க ஜெபிச்சுட்டு இருக்கலாமோ இல்லையா? எத்தனையோ ஜென்மாக்களை பேசியாச்சு, எத்தனை ஜென்மெல்லாம் சாப்பிட்டாச்சு. இந்த வாக்கு இருக்க என்னென்ன இருந்தாலும் சாப்பிட்டே இருக்கு சார். அது இருந்தாலும் அந்த நாட்டுக்கு சுக போகலை சார். அது வேணும் இது வேணும் நல்லா இருக்கு. இதோட அது கலந்து அதோட இது கலந்து பேசுறான். அதே போலயே என்னமா பேசிட்டு இருக்கேன். இந்த வாக்குல பேசுறதும் சாப்பிடுறதும் இதை கொஞ்சம் நிறுத்தினா போரும். ஜிஹ்வாயாம் ஜிதாயாம் அர்த்தம் ஜிதம் தேனா. நாக்க கட்டுப்படினீங்கன்னா பாதி ஜெயிச்சு. அதே போல பேசுறது நிறுத்திட்டீங்கன்னா இன்னொரு பாதியும் ஜெயிச்சு. விட மாட்டேங்கிறவங்க அந்யாவாதோ விமுஞ்சதா அமிர்தஸ்ய ஏஷ சேது உபனிஷத் சொல்றது. வேதாந்தமும் ஆத்ம தத்துவத்தையே தவிர
மீதி பேசுறது கொஞ்சம் நிறுத்துங்க. ஏன்டா இப்படி நிறுத்தினேலையானால் என்ன ஆறுதல்? அமிர்தசேஷ சேதோ, மறுபிறவே இல்லாம பகவான் அடையிறதுக்கு இதுதான் சார் வழி. இது பாலம். இது வழியாக அக்கறையை சேரலாம். நமக்கு அக்கறையில அக்கறை இல்லை, என்ன பண்றது? நம்ம எடுத்து அதனால ஜப யஜ்ஞோஸ்மி இது கீதாசு. அதோட இல்லை சார் ஜபம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏதோ காலமேல ஸ்நானம் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் தான் எங்களால இருக்க முடியாது. ஒரு ரூம் பிளாட்டு, என்ன பண்றது? எங்களால மடியெல்லாம் இருக்க முடியல. மடியா இல்லைன்னா ஜபம் பண்றது தப்பு இல்லையா அப்படிங்கிற கேட்கிற கேள்வியில ஏதோ ஒரு ஆச்சாரம்னு தெளிவா வச்சுட்டு இருந்தா அந்த வழியில பழகினா, அதனால இவாளுக்கு தப்பா தோன்றது அது நியாயம்தான். அந்த கேள்வியில அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா அது மற்ற கர்மாக்களுக்கு, ஜபயஜ்ஞத்துக்கு அந்த நிர்பந்தம் இல்லை. அபவித்ர பவித்ரோவா சர்வாவஸ்தாங்கதோபிவா அபவித்ரா, பவித்திரனாக இல்லாத போனாலும் பவித்திரனாக இருந்தாலும். அதனால பவித்திரமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லல. சில பேர் மடி ஆச்சாரம் எல்லாம் பார்க்க வேண்டியது இல்லைம்பா. பார்த்தல, அப்படி கன்க்ளூஷன் வரக்கூடாது. பார்க்க வேண்டியதுதான், அதுக்கு ஒரு விசேஷமான லாபம் உண்டு. ஆனால் அதை பண்ண முடியாததுனால நான் ஜபம் பண்ணலேன்னு வைக்காதீங்க. அபவித்ர பவித்ரோவா சர்வாவஸ்தாம் கதோபிவா, எல்லா அவஸ்தைகளும் அடைஞ்சாலும் என் நிலையில் இருந்த போதிலும் சர்வாவஸ்தாம் கதோபிவா, வியாதிஸ்தனா இருந்தாலும் மனசுக்கு கவலையா இருந்தாலும் வேற எப்படி நீங்க வெளியில எங்கேயாவது போயிட்டு இருந்தாலும், கார்ல டிரைவ் பண்ணிட்டு இருந்தாலும், பஸ்ல போயிட்டு இருந்தாலும், ட்ரெயின்ல போயிட்டு இருந்தாலும் சர்வாவஸ்தாம் கதோபிவா, அவஸ்தைகளுக்கு எந்த நிலையில எப்படி இருந்த போதிலும் உட்கார்ந்துனா திஷ்டம் ஜபன் ஸ்வசன் உன்மிஷன் நிமிஷன் என்னமோ சொல்லிருக்கல. எப்படி இருந்தாலும் கண்ணை போட்டு இருக்கலா, கண்ணை திறந்தா ஜபம் பண்ணக்கூடாதானே பண்ணலாம். ஸ்நானம் பண்றப்ப அகமர்ஷண சூத்திரம் ஜபம் பண்ணுங்க சார்னு சொல்றது. ஸ்நானம் பண்ணும் பொழுது இந்த மந்திரங்களை சொல்லி ஸ்நானம் பண்ணுங்க. இது பிரம்மஸ்நானம். இப்படி கங்கை ஜெயமனே ஜெய்வ கோதாவரி சரஸ்வதே நம்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சன்னி ஜெங்குரு அப்படின்னு சொல்லி ஸ்நானம் பண்ணுங்க. இந்த ஸ்நானங்களுக்கெல்லாம் ரொம்ப விசேஷமான வரம் உண்டு. நீங்க குழாய் ஜலம் வந்தாலும் எப்படி வந்தாலும் சரி, கங்கையை நினைச்சுட்டு ஸ்நானம் பண்ணலாம், அவ்வளவு கங்கா ஸ்நானம் எல்லாம் வருதுங்கிற. இதை நம்ம பண்ணப்படாதோ? சொல்லி தரலையே பண்றது. அம்மா அப்பா சொல்லி தரலையேட்டா, சொல்லி தந்ததெல்லாம் பண்ணிவிட்டீங்களா? அதையும் சொல்லணும் இதையும் சொல்லணும். நம்ம அவளே ஒரு பக்கமே வைக்கப்படாது. அப்ப என்னடா இவைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். முன்காலத்துல சொல்றவா இருந்தா திருக்கோடியிலையும் ஒரு உபன்யாசம் நடக்கும். அவளுக்கு தெரிஞ்ச சொல்லிட்டே இருந்தா நமக்கு தெரியாமலேயே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருது. நமக்கு சிரமம் இல்லாமலேயே இதை தெரிஞ்சுக்கணும், கவலை இல்லாம தெரிஞ்சுக்கிறது. இப்ப என்னடா ஆச்சு, பொங்கியும் ஒண்ணும் கிடையாது. இப்ப என்ன தெரியுது, சண்டை சீரியல் தான் தெரியுது. இதுல என்னாச்சு அதுல என்னாச்சு, அவ என்ன பண்ணினா இது என்ன பண்ணி, இப்படித்தான் பேசிக்கிறாங்க. அந்த சீரியல் என்னாச்சு இந்த சீரியல் என்னாச்சு, இதை தவிர ஒண்ணும் இல்லாம போயிட்டா. ஒவ்வொன்றுலயும் ராகத்வேஷாதிகள் அடி பொறாம சண்டை இதே தான் நடக்கிறது, ஒண்ணும் இல்லை. ஆனா அது என்னமா தான் இவாளை பிடிச்சிட்டு இருக்கும். அந்த டிவி பிசாச்சு இருக்கு பார்த்தீங்களா, ரொம்ப சிரமமா இருக்கு. மனுஷால ரொம்ப ஹிம்சப்படுத்துறது இது. அதுலயும் முக்கியமாக இந்த சன்மார்க்கத்தை நாட்டம் பண்ணிட்டு அது அவன் பண்ணின தப்பு இல்லை, நம்ம அந்த மனுஷியாளுக்கு தான் அப்படி ராகத்வேஷாதிகள் அதுல போயிடுது. கொஞ்சம் கவனிக்கணும். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும், ஹையர் வேல்யூஸ் ஆஃப் லைஃப் வேண்டாமா மனுஷனுக்கு? மனுஷன் பிறந்தது இங்கிருந்து இறங்கி போறதுக்காக பிறந்திருக்கான். ஜந்தூனாம் நரஜன்ம துர்லபம் புஷ்பம் அப்படின்னு மானிட பிறவி கிடைக்கிறதே ரொம்ப சிரமம். கிடைச்சு நல்ல வழிக்கு இதையும் கோட்டை விட்டோம்னா இதை விட என்ன இருக்கு பார்க்கலாம், சொல்லுங்க பார்க்கலாம். ஆகையால் அபவித்ர பவித்ரோவா சர்வாவஸ்தாம் கதோபிவா யஸ்மரே புண்டரே காற்றம், தாமரக்கண்ணனா இருக்கக்கூடியதான பகவானை யார் நினைக்கிறானோ சபாக்கியாபியந்தர சுச்சி, பாக்கிய ஆபியந்தர சுச்சி, வெளியிலையும் உள்ளையும் முள்ளும் புறமும் சுத்தமாகிறார் அப்படின்னு ஜபயஜ்ஞத்துக்கு இவ்வளவு விசேஷம். அது ஜபயஜ்ஞத்துக்கே அப்படி இருக்குன்னா ஜபங்களுக்குள்ள உயர்ந்ததான ஜபம் சஹஸ்ரநாம ஜபம் அப்படின்னு சொல்றாரு. ஏகம் தெய்வதம் பிரஸ்துதம் தஸ்ய உபலட்சணம் உச்சதே. கிமேகம் தெய்வதம் லோகே, இதான் சார் கேள்வி. அதுக்கு பவித்ராணாம் பவித்ரம் யோ மங்களானாம் ச மங்களம்
தெய்வதம் தேவதானாம் ச பூதானாம் யோ வியப்பிதா அப்படிங்கிற வரைக்கும் சொன்னேன். அதுதான் பிரஸ்துதமாக அதை வச்சுட்டு ஒரு 30 பக்கம் அப்படியே வியாக்கியானம் பண்ணினோம். இப்ப அதுக்கு மேல சொல்றார் ஏகம் தெய்வதம்னு சொல்றாரு. அது என்னது அப்படின்னு சொல்றாரு. யத சர்வாணி பூதானி பவந்தியாதி யுகாகமே யஸ்மின் பிரளயன் யாந்தி புனரேவ யுகட்டயே. யத சர்வாணி பூதானி, யதா எங்கிருந்து, சர்வாணி பூதானி எல்லா பிராணிகளும் எல்லா பொருள்களும், பவந்தீதி பூதானி இது பிறக்கிறதோ அது எல்லா பொருளும் அவரிடத்துல தான் பிறந்தது. நம்ம ஸ்தூல சரீரமும் சரி, மனசும் சரி, அல்லது நாம் பார்க்கக்கூடியதான விஷயங்களும் சரி, நாம் அனுபவிக்கக்கூடியதான பொருள்களும் சரி, எல்லாமே அவரிடத்துல தான் பிறந்திருக்கு. யத சர்வாணி பூதானி எப்படி எதோ வாஹிமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி யத் பிரயந்தி அபிசம்பிசந்தி தத் விஜிஞாசஸ்வா தத் பிரம்மா அப்படிங்கிறதுல பிரம்மத்துக்கு லட்சணம். அதான் சொல்றாரு இவர் இடத்துதான் வளர்ந்து யத சர்வாணி பூதானி பவந்தி ஆதி யுகாகமே. நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும் வேத மந்திரங்கள் எல்லாம் ஸ்லோகமாயிடுச்சு. ஏன் சில பேருக்கு வேதத்துல அதிகாரம் இல்லைங்கிறார். பந்தூனாம் ஸ்ருதி கோச்சரா எங்களுக்கு வேதம் அடிக்கலையே, இது ஏதோ படிக்க சொன்னதெல்லாம் படிச்ச மாதிரி வேதம் தான் எங்களுக்கு படிக்க முடியல. ஸ்திரீகளுக்கு ஒரு அனாதிகாலமாக ஒரு கட்டம் என்னென்ன இருக்கோ அது முழுக்க பாரதத்துல இதை படிச்சாலே அதுல இருக்கிறது அப்படியே தானே இருக்கு. அங்கே ஸ்வரமா இருக்கு, இங்க ஸ்வரத்தை எடுத்துட்டு அதே தான் சொல்லியிருக்கோம். எதுக்காக நீங்களும் படிக்கலாம். ஸ்வரத்தோட படிச்சா ஒரு 10 வருஷம் ஆகும். 10 வருஷம் வாசிச்சு அதுக்கு தனியா அடிஷனல் பெனிஃபிட் கிடையாது. ஏன்னா புருஷாலும் ஸ்திரீகளும் சேர்ந்துதான் சரி எங்களை பண்ணணும். தனியா புருஷன் மட்டும் ஸ்திரீ இல்லாம ஆத்துக்காரி இல்லாம பண்ண முடியாது, ஆத்துக்காரியும் புருஷன் இல்லாம பண்ண முடியாது. 2 பேரும் ஒரே செயலை பண்றதுக்கு 2 பேரும் டைம் வேஸ்ட் பண்ணாம ஏதாவது ஒருத்தர் பண்ணினா போறோம். அப்ப எங்களுக்கு இல்லையே, நாங்க எப்படி வருது கவலைப்பட்டேன்ல. அதேதான் இதிகாச புராணங்கள்ல இதிபாரதமாக்கியானம் கிருபயா முனிநாக்கிரதம். கிருபையோட பாரதம்ங்கிற ஒரு ஆக்கியானம் வேதத்துல என்ன இருக்கோ அத்தனையும் இங்க எழுதியிருக்காரு. 4 வேதங்களும் வாசிச்சா போல இந்த மகாபாரத அனுசந்தானம் பண்ணினோமே என அந்த மகாபாரதத்துக்கு சிகரமா இருக்கக்கூடியது விஷ்ணு சஹஸ்ரநாமம். விஷ்ணு சஹஸ்ரநாமம், பகவத்கீதை, சனசுஜாதியம், யக்ஷ பிரஸ்னம் இவைகள்லாம் மகாவிஷ்ணு, கடைசியில ஹரிவம்சம் இவைகள்லாம் அந்த மகாபாரதத்துடைய சிகரங்கள். அதே மாதிரி இதுல அந்த வேதத்துல இருக்கிற ஏதோவாயிமானி பூதானிங்கிற மந்திரத்தை அப்படியே எடுத்து விட்டார். எத சர்வாணி பூதானி பவந்தி ஆதி யுகாகமே யஸ்மின் பிரளயம் யாந்தி புனரேவ யுகட்டயே. அவரிடத்திலேயே எல்லாமே பிரளயம் யாந்தி, அதுதானா பிரளயமாக லீனமாயிடுறது. எப்ப சுவாமினர் புனரேவ யுகட்டய, யுகட்டயத்துல இது போயிடுறது, கடைசி காலத்துல போறது. யதா யஸ்மாத் சர்வாணி பூதானி பவந்தி. யதா இதுல இருந்து சர்வாணி பூதானி எல்லா பிராணிகளும் எவரிடந்து உண்டாகிறதோ உத்பவந்தி. பவந்தின்னு இருக்குன்னு அர்த்தம் இல்ல, உண்டாகிறது. ஆதி யுகாமிகமே கல்பாதவ் ஒவ்வொரு கல்பத்திலையும். இப்ப நமக்கெல்லாம் புண்ணிய பாபங்களும் கொடுத்து அப்பப்ப பிறவைகளை கொடுத்து பண்ணிட்டே இருக்கார். எத்தனையோ பிறவை எடுத்திருக்கோம். ஒரு பிறவையிலேயே அவர் நன்னா தியானம் பண்ணல. அப்பப்ப கவலை வந்தா தியானம் பண்றோம். ஆர்த்தோ ஜிக்ஞாசுரே கவலை வந்தப்ப பகவான் ஞாபகம் வர, கவலை வராத சமயத்துல அவர் விட்டோம். ஏண்டா சுகமா இருக்கோ இல்லையா, வைடை இதுங்களை அனுபவிக்கிறான், அப்படியே இருந்துட்டு இருக்கான். மறுபடியும் கவலை வந்தப்பதான் கோவிந்தாங்கிறான். நீ சமயத்துல கோவிந்தல் எங்க போனாரோ தெரியல, அப்படியா. அதே போல இது புரியலையே அது புரியலையே என்னாச்சுன்னு தெரியலன்னு சரி பகவானை தியானம் பண்றோம். மீதி மெத்தட்ஸ் எல்லாம் போன பிறகுதான் அவரை தியானம் பண்றோம். அர்த்தார்த்தி பணத்துக்காக தியானம் பண்றோம். இதை பண்ணினா தேவையில்ல, அது பண்ணி எல்லாம் பணம் வரும்னு சொல்லுங்க, அது பண்றேன் இது பண்றேன். பக்தாள்ல யார் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கான்னு மகாலட்சுமி பக்தாள். எல்லோருக்கும் மகாலட்சுமி அஷ்டோத்தர பிரகிருத்தியமா இருக்கிறது வேகமா சொல்றோம். பிள்ளையார் அஷ்டோத்தர அப்படி இருக்கா சார், என்ன பண்றது, என்ன விவகாரம், விஷயம் எங்கே இருக்குன்னா காசுல இருக்கு, இருக்கட்டும். ஆனா
அது கொஞ்சம் கவனிச்சுக்கணும் மனுஷர்களுக்கு. ஆர்த்தோ ஜிக்யாசுரர்த்தார்த்தி ஞானி எங்கிட்ட பகவானை அறிஞ்சுக்கணும், அவர் தத்துவத்தை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவ ரொம்ப ரேர். காரணம் என்ன? இது ஈடுபாடு. அதனால்தான் இது ரொம்ப கவனிக்கணும். ஆதி யுகாகமே கல்பாதவ், போன கல்பம் மாதிரி அப்படி இந்த கல்பத்துல எல்லாம் ஒன்னா சேர்ந்து இனிமேல சரிப்படுத்தலைன்னு மறுபடியும் புதுசா ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு மறுபடியும் தனியாக வேற கல்பம் ஆரம்பிக்கிறது. அது எங்க இருந்து வர? பரமாத்மாவில். எஸ்மிம் பிரளயம், பிரளயம்னா விலயம் யாந்தி, லயத்தை அடைகிறார்கள். விநாசம் கச்சந்தி புனா பூயா, மறுபடியும் ஏவா இது அவதாரணார்த்தா பவந்தியா எஸ்மின் பிரளயம் யாந்தி புனரேவ யுகட்டை. அந்த ஏவகாரம் இருக்குன்னு இவரிடத்துல தான் லயத்தை அடைகிறார், வேற எங்கேயும் இல்ல. குடம் மண்ணுல லயத்தை அடைகிறது, மண்ணு ஜலத்துல லயத்தை அடைகிறது அப்படின்னு இருக்கட்டும். இருந்தாலும் கடைசியில எங்க போய் சேர்றது? பரமாத்மாவின் இடத்துல தான் போறா, வேற எங்கேயும் கிடையாது. ஏவா இத்தியவதாரணதர்த்தா நான்யஸ்மின் நித்யர்த்தா எங்க? யுகக்ஷயே மகாபிரளயத்தில். சகாராத் எஸ்மின் பிரளயம் யாந்தி, அங்கே சகாரம் போட்டிருக்க. எதுக்கு சார்? அங்கிருந்து உண்டாரா, இங்க இருந்து லயத்தை அடையிறா? நடுவுல வேற எங்கேயாவது சார் போறாரு சார்? நடுவுல எங்கதான் வால்மீகி கிரி சம்பூதா ராமசாகர காமினி புவனம் புண்ணியா ராமாயண மகாநதி. ராமாயணம்னு ஒரு மகாநதி, அது எங்க சார் பிறந்த இருக்கு? வால்மீகி கிரி சம்பூதா, வால்மீகின்னு ஒரு மலையில இருந்து விட்டாச்சான். வால்மீகி எழுதினாருங்கிறதுக்காக இப்படி சொல்றாரு. வால்மீகி கிரி சம்பூதா எங்க சார்? ராமசாகர காமினி, ராமங்கிற ஒரு கடல், அந்த நதி எங்க பிறக்கிறது? மலையில பிறக்கிறது. எங்க போய் லயத்தை அடைகிறது? கடல்ல அடைகிறது. ராமசாகர காமி. ஆனா புனாதி புவனம் புண்ணியா, எந்த இடத்துல வால்மீகி ராமாயணம் படிக்கிறதோ அது வீடு சுத்தமா இருக்கு சார், பரம பவித்திரமா ஆகும். அதுல ஒரு பூத பிரேத பிசாசங்கள் வராது, ஏவல் ஈவல் ஒண்ணும் கிட்ட வராது. ராமநாமா சொன்னாலே அவ்வளவு விசேஷம், தாரக நாமா. அப்படி அந்த ராமாயணத்துக்கு அவ்வளவு மதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அதே புனாதி புவனம் புண்ணியா, இந்த புவனங்கள் முழுக்க அது பாவனமாக்குறது. ராமாயண மகாநதி நல்லா இருக்கு. ஆனா இந்த ஸ்லோகத்துல என்னன்னா, ஒரு இடத்துல பிறக்கிறது, ஒரு இடத்துல லாய்க்கிறது, இன்னொன்னு சுத்தப்படுத்துறதுன்றார். ராமனை பிரம்மமா நினைக்க வேண்டாமோ? அந்த பிரம்மங்கிற லட்சணம் அங்க அது வேற. ஏன் சொல்ல வந்தீங்கன்னா, அந்த ராமாயணத்துடைய மகிமை சொல்றதுக்கு தக்க கல்லோல சங்குலம் கண்டகிராக மகாமீனம் வந்தே ராமாயணம் அப்படி ராமாயணம் ஒரு கடலா சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னால ராமாயணம்னா நதியை சொன்னார். அநேக விதமா ராமனுடைய விசேஷம் சொல்றதுக்கு அது விசேஷம் இருக்கு. இப்ப பிப்ரவரி மாசத்துல ராம உபனிஷத்துகள்லாம் ஒரு இடத்துல சொல்ல போறேன். இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, தனித்தனியாக ராமனை பத்தி சொல்லிட்டு இருக்காரு ராமாயணத்துல. ராமாயணத்துல சுக்ரீவ பட்டாபிஷேகம் அப்படி இப்படின்னு. ராமாயணத்தை பத்தி உபனிஷத்துல என்ன சொல்லியிருக்கு? ராமனை பத்தினதான ஒரு உபனிஷத்து, ராம பூர்வதாபிய உபனிஷத்து, ராம உத்தரதாபிய உபனிஷத்து, ராம ரகசிய உபனிஷத்து, இப்படி எல்லாம் உபனிஷத்து அதை பத்தி சொல்லியிருக்கு. ஆஸ்திகமா இருக்கட்டும். ஏன் சொல்ல வந்தேன்னா, அந்த ராமாயணத்தை பல கோணங்கள்ல பாருங்க. ராமாயணத்தை ஒரு சமுத்திரமாகவும் ராமாயணத்தை ஒரு நதியாகவும் இப்படி சொல்றார். அதே விதமா இங்க என்ன சொல்றார்? இவரே சமுத்திரம், இவரே நதி, இவரே உண்டானவர். ஆகையால் இவரிடத்துல தான் உலகங்கள்லாம் உண்டாது, இவரிடத்துல தான் லயத்தை அடையாது, இவராகவே இருக்க உலகங்கள்லாம். அதான் சொல்றது. சகாராத் மத்தியேபி யஸ்மின் திஷ்டந்தி, உலகங்கள்லாம் எங்கே சார்? நீங்க எங்க இருக்கு? பரமாத்மா தான் இருக்கு. உங்களுக்குள்ள யார் இருக்கா? அவர் தான் இருக்கார். உங்களுக்குள்ளயும் பரமாத்மா தான் இருக்கார், நீங்களும் பரமாத்மா தான். யஸ்மின் சர்வாணி பூதானி அப்படின்னு எல்லாமே அவரிடத்துல தான் இருக்கும். எல்லாரிடத்துலயும் பரமாத்மா தான் இருக்கார். அப்படி யதோ வா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி யத்ரயந்தி அபிசம்விசந்தி இது ஸ்ருதேஹ. ஆயால் இந்த மந்திரம் என்ன சொல்லிருக்கு? இந்த ஸ்லோகம் ஸ்ருதியை அப்படியே சொல்லிடுது. அப்படின்னு அந்த பிரம்மஸ்வரூபம் யாரோ கிமேகம் தெய்வதம் லோகேன்னு கேட்கல, அது இதுதான் சார். தஸ்ய லோக பிரதானஸ்ய ஜெகநாதஸ்ய பூபதே விஷ்ணோ நாம சஹஸ்ரம் மே ஸ்ருணு பாப பயாபஹம். தஸ்ய லோக பிரதானஸ்ய, உலகத்தில் இருக்கக்கூடியதான சகல பிராணிகளுக்கும் பிரதானமா இருக்கிறவர். ஜெகநாதஸ்ய, இந்த உலகத்துக்கு நிஜமான நாதர் அவர்தான். ஜெகநாதஸ்ய பூபதே
விஷ்ணோர் நாம சஹஸ்ரம் மே ஸ்ருணு பாப பயாபகம். நீங்க கேளுங்கொண்டார். என்னாச்சுன்னு கேட்டா என்ன வரும்னார், இந்த பாபங்கள்லாம் போயிடும், அதை விட பயம் போயிடும். என்ன ஆகுமோ டென்ஷன். ஒரு சின்ன பயம் வந்தாலே என்ன ஆகும்னார், பயக்கிறது பயனாச்சனா நேர போய் சொல்லப்படும். பயத்தை உண்டு பண்றவரும் அவர் தான், பயத்தை போக்குறவரும். பயத்தை ஏன் சார் உண்டு பண்றாருனார், அப்பதான் அவங்களுக்கு புத்தி வரும்னு. இல்லை அந்த பக்கம் திரும்ப மாட்டேன். ஒரு ஷாக் வாழ்க்கையில வந்தா தான் பக்தி வர்றோம். அதெல்லாம் எனக்கு பக்தி இருக்கு சார்னார். அப்படி போறாது. பக்தி எப்படி இருக்கணும், அனன்யா அஸ்தோமாம் ஏஜனா பரியுபாசதே, அப்படிப்பட்ட பக்தி வரணும். உங்களுக்கு க்ஷேமத்தை கொடுக்கணும். இந்த பிறவியே கடைபிடி பிறவியா இருக்கணும். நீங்க உயர்ந்ததான ஒரு நிலை அடையணும். அதுக்காகத்தான் அப்படின்னு மேல போய் சொல்லப்பட. இதனுடைய சொரூபத்தை நாளைக்கு கவனிப்போம்.